இது கோஸ் பொரியலோ சௌச்சௌ பொரியலோ கிடையாதுங்க. இது முள்ளங்கி பொரியல். முள்ளங்கி ஒரு நல்ல காய், சீப்பாகவும் கிடைக்கும். இதை நாம் வாங்கி துருவா நல்லா கட் பண்ணிக்கலாம். தோல் சீவி எடுத்தாச்சு. தோல் சீவி எடுத்துமே துருவா நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வாசனை முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இதை நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னாக்கா இது இந்த மாதிரி நம்ம முள்ளங்கி இந்த மாதிரி செய்யும்போது, நான் செய்கிற மாதிரி செய்யும்போது முள்ளங்கி வாசனை ஒரு மாதிரி கெட்ட நான் வாடை வடிக்காது. நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்லாம். கார குழம்புக்கு, சாம்பாருக்கு, நம்ம கத்திரிக்காய் காரம் குழம்பு பண்ணேன், அதுக்கு சூப்பராக இருந்தது. கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகா ஒரு 2-3 கிள்ளி போட்டு, கறிவேப்பிலை போட்டு, வெங்காயத்தை போட்டு எப்பவும் போல் பொரியலுக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முள்ளங்கி கட் பண்ணி கழுவி வச்சதை நாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, சிறுபருப்பு, பைத்தம்பருப்புன்னுவாங்க, சிறுபருப்பு போட்டு தண்ணி ஊற்றி கடையிலே போடுங்க. குக்கர்லலாம் வேணாம், கடையில் போட்டு நல்லா இந்த மாதிரி பூவாட்டம் வெந்திருக்கும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணி இல்லாமல் தேங்காய் நம்ம துருவி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முள்ளங்கி வாசனை, அந்த கெட்ட வாசனை வராமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.